விஜய் மீது கை வைத்து சிபிஐ நேரில் ஆஜராக உத்தரவு. அப்செட்டான அமித்ஷா. இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த ஒரு செய்தியில். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரக்கூடிய இந்த நிலையில தாவேக தலைவர் விஜய் டெல்லியில் இருக்கக்கூடிய விசாரணை அலுவலகத்துல நேரில் ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வேலுசாமிபுரத்துல பிரச்சாரம் மேற்கொண்டாரு. இந்த பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட மொத்தமாக 41 பேர் பரிதாபமாக இறந்து போனாங்க. இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு சார்பில் விஜய் தரப்பு மீதும் தமிழக அரசு மீது விஜய் தரப்பும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில இந்த வழக்கை உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். அதன் அடிப்படையில நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நபர்கள், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர், மாவட்ட ஆட்சியர், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். இந்த நிலையில தற்போது கட்சியின் தலைவர் விஜயை நேரில் ஆஜராகுமாறு சிபிஐ தரப்புல சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. ஜனவரி 12ஆம் தேதி டெல்லியில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கை விசாரிக்கும் சிபிஐ அதிகாரிகள் விஜய் பங்கேற்ற திரைப்பட நிகழ்வுகள் மற்றும் அரசியல் கூட்டங்களின் வருகை, அதாவது அந்த கூட்டங்களுக்கெல்லாம் விஜய் கரெக்டான உரித்த நேரத்திற்குள் சென்றிருக்கிறாரா அப்படின்னு இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்ததுல ஒரு சில தகவல்கள் அவர்களுக்கு கிடைத்ததாக கூறப்படுகிறது. இதனுடைய அடிப்படையில் அதிகாரிகள் கேட்டதற்கு விஜய் ஜனநாயக நிகழ்ச்சி உள்பட அனைத்து சினிமா நிகழ்வுகளுக்கும் குறித்த நேரத்துல வந்திருக்காரு. மலேசியா நிகழ்விற்கு கூட முதல் நாளே சென்றிருக்காரு. அவர் படப்பிடிப்புகளுக்கும் ஒருபோதும் தாமதமாக வந்தது கிடையாது. ஆனால் அவர் ஏன் அரசியல் கூட்டங்களுக்கு மட்டும் தாமதமாக வருகிறார்? அதிக கூட்டத்தை காட்டுவதற்கு இதை வேண்டுமென்றே செய்தாரா? கரூர் சம்பவத்திலும் இதுதான் நடந்ததா என அதிகாரிகளின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு தமிழக வெற்றி கழகம் தரப்புல எந்த ஒரு பதிலும் இதுவரை அளிக்கப்படல. கரூர் வழக்கு தொடர்பாக நடிகர் விஜய்க்கு பொங்கல் பண்டிகை காலத்துல சரியாக சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க. இதனால விஜய் பொங்கலை டெல்லியில் கொண்டாடினாலும் அதிசயம் இல்லை என்கிறார்கள். இந்த நிலையில இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியோடு கூட்டணி வைக்க போகிறார்கள் என்ற கேள்வி நாளுக்கு நாள் அரசியல் களத்துல அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில நேற்றுக்கு முன்தினம் தமிழகம் வருகை தந்த அமித்ஷா அதிமுகவோட தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய நடத்திய பேச்சுவார்த்தையில இன்னும் சுமூகமாக உடன்பாடு எட்டப்படாத நிலையில ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கும் கட்சியோட கூட்டணி என விஜய்க்கு கிரீன் சிக்னல் கொடுக்கும் வகையில டிடிவி தினகரன் பேசியிருப்பது கவனிக்க வச்சிருக்கு. சட்டமன்ற தேர்தலுக்கு நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது. கூட்டணி கணக்குகளை இறுதி செய்ய கட்சிகள் தீவிரம் காட்டி வரக்கூடிய நிலையில அரசியல் களமும் பரபரப்பாக மாறி வருகிறது. அதிமுகவுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அமித்ஷா. அந்த வகையில 170 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்துல போட்டி என்பதுல உறுதியோடு இருக்கும் அதிமுக அதன் கூட்டணி கட்சிகளுக்கு 64 தொகுதிகளை ஒதுக்க முடிவு செய்ததால பேச்சில் இழுபறி நீடிப்பதாக சொல்லப்படுகிறது. 160 தொகுதிகளுக்குள் சுருக்கிக் கொள்ள சொல்லி பாஜக வலியுறுத்தி வருகிறது ஒருபுறம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி உறுதியோடு இருப்பதால இன்னும் இழுபறி நீடிப்பதாக சொல்கிறார்கள். அதிமுக கூட்டணியில அமமுகவும், ஓபிஎஸும், தேமுதிகவும் இரட்டை இலக்க தொகுதிகளை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில பாமகவும் 30 தொகுதிகளுக்கு கீழே குறையக்கூடாது என கண்டிப்பு காட்டி வருகிறது. கூட்டணியை பலப்படுத்தும் வகையில தொகுதிகளை குறைத்துக் கொள்ள சொல்லி பாஜக வலியுறுத்தினாலும் அதிமுக மேலிடத்திலிருந்து சுமூகமான பதில் கிடைக்கவில்லை. கூட்டணிக்கு வரவிருக்கக்கூடிய ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்களுக்கு தங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகுதியிலிருந்து பிரித்து கொடுக்க பாஜக கணக்கு போடுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் கணக்கு 170 உறுதியாக இருக்க தை மாதம் தமிழகம் வரும் பிரதமர் மோடியுடன் எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி, பிரேமலதா, டிடிவி தினகரன் ஆகியோரை ஒரே மேடையில் அமர்த்தி காட்ட வேண்டும் என்பது பாஜகவின் திட்டவட்டமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் தற்போதைக்கு கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சி
ஆட்சியில் பங்கு கொடுக்கப்படும் என விஜய் மட்டுமே வெளிப்படையாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகியதிலிருந்து விஜயை புகழ்ந்து பேசி வருகிறார். தற்போது விஜயோட கூட்டணி என டிடிவி தினகரன் சொல்லாமல் சொல்லி இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதோடு பொதுக்குழு கூட்டத்தில் பிரிவினைவாத அரசியலை தமிழகத்தில் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் என டிடிவி நிறைவேற்றிய தீர்மானமும் பாஜகவிற்கு எதிரான தீர்மானமாக பார்க்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக அமமுக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில மீண்டும் டிடிவி பாஜக பக்கம் செல்ல வாய்ப்பு இல்லை என கருதப்படுகிறது. டிடிவி தினகரன் நிலைப்பாடு இப்படி என்றால் தேமுதிகவும் யாருடன் கூட்டணி வைக்கலாம் என மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்டிருக்காங்க. இதனுடைய அடிப்படையில தான் வரக்கூடிய 9ஆம் தேதி கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நடக்கக்கூடிய மாநாட்டுல யாரோட கூட்டணி அறிவிக்கப்படும் என பிரேமலதா தெரிவிக்க போறாங்க. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதாவிடம் 2026 தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்படும் என்று அதிமுக அறிவித்தது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அப்போது பதிலளித்த அவங்க தற்போதைக்கு சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே தங்களின் முழு கவனமும் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இப்போது நடக்க இருப்பது சட்டமன்ற தேர்தல், இதில் எங்கள் கழகம் விரும்பும் கூட்டணி அமையும் என தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில அண்மையில் நடைபெற்ற கேப்டன் குருபூஜை விழாவில் திமுக சார்பாக உதயநிதி ஸ்டாலினும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியும் கலந்து கொண்டது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற அரசியல் திரைமறைவு செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி.